ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நிறைய வீடியோஸ் வந்து சரியாக வாய்ஸ் வரலன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதனால் வந்து இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக வாய்ஸ்லாம் கட் பண்ணி நான் தனியாக வந்து எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பசங்களுக்கு டெஸ்ட்டு வந்து முடிஞ்சிருக்கு. மார்க் ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி, இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி ஸ்கூலில் ஒரு 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 மாதம் கொஞ்சம் நாள் ஆயிருக்கு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றதுனால மார்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்குமே ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா பசங்க இது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வீட்டில் வந்து ஹஸ்பண்டும் நானும் சொல்லிக் கொடுப்போம். பசங்க 2 பேருமே அவங்க தனியாக உட்காந்து படித்தாலும் 2 பேருக்கும் வந்து நல்லா படிப்பாங்க. பெரியவனும் சொல்லிக் கொடுப்பான், சின்னவனும் வந்து படிப்பான். நான் அதுக்கப்புறம் டியூஷன்லேயும் வந்து நல்லா படிச்சிருந்தாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் போன வருஷம்லாம் வீடியோ பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. குளிர்காலத்தில் கூட பசங்க எப்படி டியூஷன் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி. அதனால் நல்லா படிப்பாங்க. சரி வந்து நம்ம கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து இப்போ சேர்த்துருக்கிறது. இப்போ வந்து மார்க் ஷீட்டுக்கு முன்னாடி நோட்டு புக்கெலாம் வந்து ரீசெண்ட் டைமில் நான் வாங்கினது வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து இதுதான் ட்ராயிங் நோட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக நோட்ஸ்லாம் வந்து வெளியில் வாங்கலாம். இவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே எல்லாமே விற்கிறாங்க. நான் காசு வந்து வாங்குறாங்க தனியாக. பாதி வந்து கவர்மெண்ட்டில் புக்ஸ்லாம் வந்து வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி பண்ணிடுறாங்க. ஏன்னா இது வந்து பாதி கவர்மெண்ட், பாதி வந்து ப்ரைவேட் இந்த ஸ்கூல். இது வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து யோசிப்போம், ஒரு வேளை பாதி வந்து கவர்மெண்ட் புக்கும் பாதி வந்து ப்ரைவேட் புக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லி. நான் வந்து இதுக்கு முன்னாடி பசங்களோட புக்ஸ் கொடுக்கும்போது காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதில் கொடுத்ததில் கொஞ்சம் தான் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீ புக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே காசு கொடுத்து வாங்கியிருந்தோம். இப்போ சுத்தமாகவே எதுவுமே கொடுக்கல, எல்லாமே காசு கொடுத்து வாங்கினது தான். அந்த மாதிரி வாங்கின நோட் புக்கு இது எல்லாமே. இதில் வந்து பசங்க படிக்கிறதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் இதை வந்து பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஒடியா தெரியாது. சும்மா வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒடியா வந்து எழுத படிக்க தெரியாது, ஜஸ்ட் வந்து பேசுவேன். அதுக்கப்புறம் எப்படி வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்கன்னா தப்பாக எழுதியிருக்காங்களா, அந்த 2 கோட்டுக்குள்ளே தான் எழுதணும், அதுக்கப்புறம் 4 கோடு அதுக்குள்ளே எழுதணும், அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு சொல்லுவேன். ஒடியா வந்து பெரியவன் வந்து கரெக்டாக சின்னவனுக்கு சொல்லிடுவான், இப்படி எழுதணும் அப்படி எழுதணும்னு சொல்லி. பெரியவன் வந்து அவனே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து ஒரு சில டைமில் சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ தான், அதுக்கு முன்னாடி எல்லாம் சென்னையில் இருந்தார் இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் டியூஷனில் படிப்பாங்க. 2 பேர் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுப்பாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வீட்டிலேயே வந்து நம்ம கடை வச்சுருக்கிறதுனால சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லிக் கொடுக்குறாரு. ஈவினிங் கடையும் இன்னும் போடல அப்படின்றதுனால ஈவினிங்கில் நல்லாவே படிக்க சொல்லிக் கொடுக்குறாரு. மார்க் ஷீட் வந்து வாங்கினோடனே சின்னவர் வந்து ரொம்ப சின்சியராக ஒடியா அஸ்தக்கர் எழுதியிருந்தான். அதாவது நம்ம ரெட்டை வரி எழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒடியாவில் அதை எழுதிட்டு இருந்தான். பெரியவனுக்கு வந்து இது ட்ராயிங் நோட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ட்ராயிங் பண்ணி பார்க்க சொன்னதுனால ட்ராயிங் நோட்லேருந்து இதில் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தான். இதுவும் பண்ணிட்டான். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, பாதி பண்ணணும், பாதி பண்ணியிருக்கான். அதை வந்து காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து மார்க் ஷீட் வாங்கிட்டு பசங்களுக்கு எல்லா மந்த்தும், அதாவது எவ்ரி மந்த் வந்து டெஸ்ட் வைப்பாங்களாம். அந்த எவ்ரி மந்த் டெஸ்ட்டில் வந்து மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்டுருவாங்க. அதை நம்மளே வச்சுக்கிற மாதிரி. இப்போ பார்ப்போம் எப்படி எல்லாம் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்து அதுலேயே வந்து கொஸ்டின் வரும் இல்லையா, சின்ன பசங்களுக்கு ஸ்கூல்லலாம் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 25 மார்க்கு, 30 மார்க்கு, அந்த மாதிரி மார்க்கு வந்து அளவுக்கு வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்து அதை வந்து நான் என்னென்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது என்னங்க, ஒரே நிமிஷம் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, இது வந்து ட்ராயிங்கில் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கான்னா 12.5க்கு 11 கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த பேப்பரில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ. இதில் கொஞ்சம் இது கிராஸ் ஆகிருக்கனால ஒரு மார்க்கு கம்மி பண்ணிட்டாங்க போல். மேலே பூவும் கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் 12.5க்கு 11. இது வந்து 25க்கு 25 வாங்கியிருக்கான். எல்லா சப்ஜெக்ட்லேயும் இங்கிலீஷ். இது வந்து 12.5க்கு 10 வாங்கியிருக்கான். இது வந்து ஹிந்தி 12.5க்கு 10. ஹிந்தி வந்து இது வரைக்கும் அவங்க படித்ததே கிடையாது ஊரில். இப்போ வந்து படித்ததில் தான் வச்சு இந்த மார்க் வாங்கியிருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து எவ்வளோ மார்க்குன்னா 15க்கு 12 வாங்கியிருக்கான். அதுக்கப்புறமா வந்து
இது இன்னொரு சப்ஜெக்ட். இதில் வந்து எல்லாமே வந்து அறிவியல், கணக்கு, மேக்ஸு, அந்த மாதிரி தான் எல்லாமே. இதில் வந்து 12.5க்கு 12.5 வாங்கியிருக்கான். இதில் வந்து 25க்கு 25 வாங்கியிருக்கான் ஃபுல் மார்க்கு. அதுக்கப்புறமா வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் இவ்வளோ தான் மார்க்ஸு. 25, அப்புறம் 12, 15 அந்த மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட் இல்லையா, அதனால் இதுவும் வந்து 25க்கு 25 வாங்கியிருந்தான். 25க்கு 25. ஓகே, இவ்வளோ தான் இவனோட மார்க்ஸு. சின்னவன் வந்து எல்லாத்துலேயும் நல்லா மார்க் வாங்கிட்டதுனால அண்ணா வந்து இப்போ அவனுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்கான். எப்படி வந்து ஸ்டடீஸ்லாம் வந்து இருக்கும்னு சொல்லி அந்தளவுக்கு அவனுக்கு வந்து தெரியலை. அவன் வந்து மோஸ்ட்லி தம்பிக்கும் சொல்லிக் கொடுப்பான். அதனால் வந்து அவனோட மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல். காமிக்கவே இல்லை, கொஞ்சம் கம்முன்னு இருந்தான், எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டே இருந்தான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சின்னவர் வந்து எல்லாம் பார்த்துல ஒழுங்காக புக்குகள்லாம் பேக்கில் வை அப்படின்னு சொல்லி மிரட்டினான். சரிப்பா வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டு பெரியவன் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்டே இருந்தான். உன்னோட மார்க் ஷீட் எங்கன்னு கேட்டோடனே எடுக்கிறான் மறுபடியும் சொன்னான். கொஞ்சம் தயங்கிட்டே எடுத்தான். எனக்கு அப்போவே தெரியும். நான் வந்து சொல்லி புரிய வச்சேன். என்னென்னா, நீ மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இந்த ஸ்கூலுக்கு வந்து 1 மந்த் தான் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து நீ நல்லா படி. மார்க் வந்து கம்மியாக இருந்தால் மனசு கஷ்டப்படாத. ஏன்னா உனக்கு அந்தளவுக்கு ஸ்டடீஸ் வந்து தெரியாது. தம்பி ஸ்டடி வந்து வேறு. அவன் வந்து சின்ன பையன். அவன் வந்து நீ சொல்லிக் கொடுக்குறத வச்சு படிச்சிடுறான். ஆனால் உனக்கு வந்து அந்தளவுக்கு நாங்களும் வந்து சொல்லிக் கொடுக்குறதில்ல. மோஸ்ட்லி வந்து நீ அதுக்காக மனசு கஷ்டப்பட வேணாம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து 12.5க்கு 4.5 மார்க் வாங்கியிருந்தான். இதில் வந்து 25க்கு 13 மார்க் வாங்கியிருந்தான். அதுக்கப்புறமா வந்து இதுவும் 25க்கு 13 மார்க் வாங்கியிருந்தான். பசங்க வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்டடியில் வந்து அப்படி இப்படி இருந்தாங்கன்னா நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். இது வந்து 25க்கு 25 ஃபுல் மார்க் வாங்கியிருந்தான். நம்ம வந்து எடுத்த உடனே பசங்களை வந்து ஏன் இவ்வளோ மார்க் வாங்கலைன்னு சொல்லி கேட்குறது நியாயமே கிடையாது. மேக்ஸில் வந்து செம்ம சூப்பராக படிப்பான். எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க் வாங்கியிருந்தான் மேக்ஸில். அதுக்கப்புறமா வந்து இந்த இங்கிலீஷில் வந்து 25க்கு 20 வாங்கியிருந்தான். இதுவுமே சூப்பராக பண்ணியிருந்தான். இது வந்து 25க்கு 17 வந்து வாங்கியிருந்தான். இதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தான். நான் வந்து பயப்படக்கூடாது, எதுவாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட கரெக்டாக சொல்லணும், தயங்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பயப்படுவான் மோஸ்ட்லி. அதனால் 12.5 10 ட்ராயிங்குக்கு 12.5க்கு 10 கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அதையே மறுபடியும் வரைஞ்சி பார்த்துட்டு இருந்தான். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் இல்லையா, அது சூப்பராக வரைஞ்சிருந்தான். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து 12.5க்கு 11 மார்க்கு வாங்கியிருந்தான். பெரியவனுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு சில டைமில் ஸ்டடீஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஆனால் சின்னவனுக்கு அப்படி கிடையாது. பெரியவனே சின்னவனுக்கும் சொல்லிக் கொடுப்பான், அவனும் படிப்பான். அப்படின்ற பட்சத்தில் அவனோட மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அவனுக்கு வந்து இப்போ தான் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஓகே, இதுக்கப்புறமா வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து கண்டிப்பாக நம்ம கடையில் வந்து ஹஸ்பண்ட் அம்மா 2 பேரும் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. நான் வந்து பசங்களை வந்து இதுக்கு மேலே ஃபுல்லாக கேர் பண்ணணும். ஏன்னா அவங்களோட ஸ்டடீஸும் சரி, அவங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கும் சரி, அதெல்லாம் வந்து நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொன்னார். நானும் சரின்னு சொன்னேன். பசங்க வந்து 2 பேருமே வந்து தனியாக அவங்களே படித்தாங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அவங்களோட படிப்புக்காக தான் நம்ம வந்து வெளியில் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படிப்பு டைமில் நம்ம அவங்களுக்கு கரெக்டாக படிக்க சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து கடை வேலை காசுன்னா காசு இப்போ பிரச்சனை தான், நமக்கு கஷ்டம்தான், நிறைய பிரச்சனை இருக்குதா, இருந்தாலும் பசங்களோட படிப்பையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து நான் மோஸ்ட்லி வர வேண்டாம், வீட்டிலே இருந்து ஃபுட்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னார். நானும் சரின்னு சொல்லிவிட்டு அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருந்தாலும் பசங்க ஃப்யூச்சர் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் வீடு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டு வெளியில் வந்து இங்கே வாடகை வீடு எடுத்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம்.
அதனால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கடையில் வந்து மோஸ்ட்லி டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் என்னோடய டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வெளியில் போனால் வந்தால் போடுற ஒரு வளையல் மாதிரி. ரீசெண்ட் டைமில் நான் ஒரு சென்னை போயிட்டு வரும்போது கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்போ வந்து அவங்க வாங்கி கொடுத்தது. இந்த வளையலில் வந்து அந்த ஸ்டோன்ஸ் மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த டிசைனிங்லாம் வந்து அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துடுது. நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வளையல்லாம் எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது வரும்போது எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பானிச்சுடி அப்படின்னு சொல்லி ஒரு வளையல் சொல்லுவாங்க. அதுதான் வந்து நான் ரெகுலராக வியர் பண்ணுவேன். நான் வந்து நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. லைவ் பண்ணும்போதும் சரி, ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா பானிச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு வளையல் வாங்கி வியர் பண்ணால் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் வரைக்குமே அந்த கலர் ஃபேட் ஆகாது. அப்புறமா வந்து கலர் ஃபேட் ஆன அப்புறமா நான் வந்து இன்னொரு தடவை வளையல் வந்து வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டுப்பேன். வளையல் வந்து ஓட்டையோ விரிசலோ விடக்கூடாது. அதனால் வளையல் வந்து நல்லா வாங்கிட்டு எப்போவுமே கையில் நம்ம போட்டுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தாலியோ அந்த மாதிரி ஒடிஷாவில் வளையல். அதனால் நான் வளையல் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புவேன். அதோட பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த டேபிள் மாதிரி இப்போதைக்கு கட்டையில் வாங்க முடியாது. கட்டையில் வந்து கேட்டதுக்கு அவங்க 500 ரூபாய் சொன்னாங்க. ஒரு டேபிள் 2 டேபிளுக்கு 1000 ரூபாய் ஆகிடும். இப்போ நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம் பசங்களுக்கு. இருந்தாலும் இது வந்து பிளாஸ்டிக்கில் பார்த்தோம் 99 கடையில். அது ரொம்ப வந்து அமுங்குது. ஹஸ்பண்ட் வந்து இது வேண்டாம், ரொம்ப நசுங்கிற மாதிரி இருக்குது, சும்மா ஒரு கை வச்சு அமுத்துனாலே உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொன்னார். சரி ஓகே இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட ட்ரெஸ்லாம் வந்து மடித்து வைக்கிற அந்த ஸ்லாப்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நாங்கள் புதுசாக வீடு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து வீட்டில் அந்த ஸ்லாப்ஸ்லலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நான் அதை காமிக்கிறேன். அதுக்காக ஒரு 2-3 திங்ஸ் வந்து வாங்க வேண்டியிருந்தது. அதை வந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா இதுதாங்க மெயின் பஜார். இந்த இடத்துல வந்து கடை கிடச்சா செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் அதே மாதிரி தாங்க அட்வான்ஸ் வாடகையாக செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க. வாடகை வந்து 10,000 ரூபா. ஆனால் தம்மத்துண்டு ரொம்ப குட்டியுண்டு தான் இருக்கும். அதுக்கே வந்து அவ்வளோ காசு கேட்டாங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு பட்ஜெட்டில் பார்த்தோம். அங்கேயுமே வந்து வாடகை 8,000 1 லட்சம் அட்வான்ஸ் சொன்னாங்க. காசு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டான உடனே அந்த கடை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ மறுபடியும் கடை பார்த்துட்ருக்கோம். இன்னொரு கடை பார்த்துருக்கோம். அவங்க வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 1 மந்த் டைம் கேட்டிருக்காங்க. அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2-3 கடை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு கடை கண்டிப்பாக மெயின் ரோட்டில் பார்க்கணும். ஒரு பக்கம் பார்க்கணுன்னு அந்த பக்கம் மனசு வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கடன் பிரச்சனை, அதுவும் ஒரு பக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது. எல்லா பக்கமும் யோசித்து அப்படியே வந்து நம்ம ஓகே அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு எல்லாம் ஓரளவுக்கு ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வளையல் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தபோது 7:15 கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அப்புறமா டீ போட்டுட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டு நாங்களும் குடித்தோம். பசங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஜிலேபி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம்னா கொடுத்தோம். பாருங்கள் இந்த ஸ்லாப்புக்கு கீழே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ரொம்ப ஈரமாகுதுனால நாங்கள் பேப்பர் போட்டு வச்சுருந்தோம். பேப்பர் போட்டாலுமே துணி வந்து ஈரமாகுது. ஏன்னா இந்த வீடே வந்து கொஞ்சம் ரொம்ப ஈரமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கீழே வந்து செவத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து வரும். அதாவது நம்ம வீட்டில் வந்து ரொம்ப தண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆகிடுது. பசங்களோட யூனிஃபார்ம்லாம் வந்து அந்த ஸ்லாப்பில் தான் வச்சுருந்தோம். அங்கே என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த பாசை வந்து அது ட்ரெஸ்க்குள்ளே வர மாதிரி இருக்குது. பசங்களோட யூனிஃபார்ம்லாம் இந்த மாதிரி ஆனதுனால சரி நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வச்சாலுமே அடியில் வந்து அது ஊறும்போது இந்த மாதிரி ஆகிடுது போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ஏதாவது இதுக்காக வாங்கணுமே, இது வேறையா அப்படின்னு சொல்லி ஆகிடுச்சு. பிளாஸ்டிக்கில் வேறு எதுவுமே வச்சாலுமே மறுபடியும் வந்து அது எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால தான் அந்த 99 கடைக்கு போயிருந்தோம். இந்த மாதிரி வாங்கினோம். ஆக்சுவலாக இந்த டைனிங் டேபிள் மேலே போடுவாங்கள்ல, அதுதான் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஸ்லாப்லலாம் போட்டுட்டு பசங்க ட்ரெஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வளையல் வந்து இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்றதுனால வளையல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கையில் போடுறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தேன். பூரி போயிட்டு வரும்போதும் கொஞ்சம் வளையல் வந்து கோவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம்.
இந்த வளையல் வந்து 50 ரூபா, 4 வளையலுக்கு 50 ரூபா. இது வந்து அந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும், சைடில் போடுற மாதிரி வளையல். அதுக்கப்புறமா இது வந்து சங்கான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 4 வளையல் 10 ரூபா வந்து இந்த வளையல் எல்லா கடையிலையும் விற்பாங்க. பூரியில் வந்து வாங்கிட்டு வந்தோம் கோயிலாண்டிருந்து. இது 4 வளையலுக்கு வந்து 40 ரூபா வாங்கினாங்க. கொஞ்சம் கனமாகவும் இருக்குது. இதுவும் வந்து 50 ரூபா 4 வளையலுக்கு. இதுவும் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச வளையல். இது வந்து சைடில் வந்து நம்ம போட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். 4 வளையல் 50 ரூபா. அதுக்கப்புறமா வந்து இதை வந்து இவனும் எடுத்து பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தான். 2 பேரும் வந்து இதை எடுத்துகிட்டு வரேன் அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுதாங்க பானிச்சுடின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரெகுலர் வியர் பண்ணுவோம் இல்லையா, கையில் போடுவோம், ரெகுலராக வந்து இந்த இடத்துல நடுவில் வந்து போடுவோம், அந்த மாதிரி வளையல் வந்து இது பாருங்கள். இது மணியெல்லாம் அப்படியே விட்டுரும், கையிலேருந்து அப்படியே வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் வளையலில். நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பானிச்சுடின்னு சொல்கிறேன் இல்லையா, ரெகுலர் வியர் இது தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய இந்த 9 இயர்ஸ் யூடியூப் ஜெர்னியில் நான் சமையல் பண்ணும்போது கையில் போட்டிருக்க வளையல் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ரெகுலர் வியர் பண்ணுற பானிச்சுடின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி தான் வியர் பண்ணுவேன். இந்த வளையல் வந்து சரி வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப நாள் வச்சுருந்தவேன்னு சொல்லிட்டு நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வளையல் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாது, அப்படியே இருக்கும். ஒடிஷாவில் வந்து இந்த வளையல் நல்லா கனமாக திக்காகவும் இருக்கும். ஒரு டசன் வந்து 20 ரூபா இருந்துச்சு ஃபஸ்ட்லாம். இப்போ வந்து 25 ரூபா 30 ரூபான்னு சொல்கிறாங்க. இவங்க 30 ரூபா சொன்னாங்க. 3 டசன் வாங்கினதுனால 25 ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க. 3 சேர்த்து 75 ரூபா. 75 ரூபாய்க்கு 3 டசன் வளையல் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ரெட் கலர் வளையல் சாமி கோவிலாண்டிருந்து வாங்கின வளையல் எல்லாமே சேர்த்து வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். என்ன சமையல் பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கோம். ஒரு ஐடியா வந்தது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வளையல்லாம் போட்டுட்டு அப்படியே ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அம்மாக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒடிஷாவில் வந்து நம்ம தாலி மாற்றுற மாதிரி தான் வளையல் மாற்றணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் மாற்றுவோம். இந்த மாதிரி இந்த 3 வளையல் வந்து நம்ம 5 வளையல் 4 வளையல் 8 வளையல் 2 வளையல் அந்த மாதிரி தனித்தனியாக விற்பாங்க. ஒரு சில வளையல் வந்து 100 ரூபா 50 ரூபா 150 ரூபா அந்த மாதிரியெல்லாம் விற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பசங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் வந்து இந்த கை இடிச்சுக்கிட்டாரு, வலிக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி மிதிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மிதிக்கும் போது ஒரு ஸ்கூலில் சொல்லி கொடுத்த பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருந்தான். என்ன பாட்டுன்னு சொல்லி அந்த கிளிப்பை நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். ரெண்டு பேரும் இந்த கை ஒருத்தர் அந்த கை ஒருத்தர்னு மாற்றி மாற்றி மெரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. தேய்ச்சிட்டு சீரியல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படியே வந்து எல்லாம் மாவு தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பெரிய ஓரக்குத்தி வந்து அவங்களோட சின்ன பையனுக்கு மொபைல் வாங்க போகிறாங்களாம். அதனால் நிமாப்படா பஜார் வரதா சொல்லியிருந்தாங்க. சரி வந்து என்ன வேணும்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி மொபைல் ஃபோன் வாங்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்களுக்கும் சேர்த்து சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தில் டால்மா வச்சுருந்தேன். மத்தியானம் சமைச்ச டால்மாவே இருந்தது, நாங்கள் சாப்பிட்றதுக்கு சரியாக இருந்திருக்கோம். சரி அவங்க வராங்க அப்படின்னு சொன்னதுனால சரின்னு டால்மா செஞ்சோம். ஆக்சுவலாக அவங்க வர டைம் கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ வந்து மணி 9 மணிங்க, இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அவங்க வரதுக்கு. இங்கேருந்து ஊருக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் அப்படின்றதுனால அவங்க வந்து தைரியமாக வந்திருக்காங்க. 3 பேரும், அவங்க அப்பா அவங்க அம்மா அந்த பையன் சின்னவன் சேர்த்து 3 பேரும் வந்திருக்காங்க. சரி வரட்டோன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து பரோட்டா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பரோட்டா அதுக்கப்புறம் டால்மா. கடையில் ஃபோன் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. 10 மணிக்கு வந்ததுனால நாங்களுமே சாப்பிடல, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் டால்மா செஞ்சு முடிச்சிட்டேன். டால்மாவுக்கு பரோட்டா, அதுக்கப்புறம் காலையில் வந்து கடையிலேருந்து கொண்டு வந்த இட்லி கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது நல்லா இல்லை, 10 மணி ஆகிடுச்சினால. நாங்கள் மோஸ்ட்லி 9 மணி போலவே சாப்பிட்ருவோம், 8:30 9 மணிக்கு. பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட்ருவோம். அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவங்க தூங்கணும் சீக்கிரமாக, ஸ்கூல் காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் அவங்க வராங்களேன்னு சொல்லிட்டு பசங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி நான் அப்படியே வந்து இந்த பக்கம் பரோட்டாவை போட்டுக்கிட்டே இருந்தேன். மாவு அரைக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த பக்கம் ரெடி பண்ண உடனே பெரியவன் வந்து கொஞ்சம் சப்பாத்தி வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டுருந்தேன். நானும் இப்படி போட அப்படி போட சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் மாவு அரைக்கிறேன். அதோட இந்த பக்கம் பெரியவன் வந்து பரோட்டா வந்து இப்படி திருப்பி போடணும், கொஞ்சம் பபிள்ஸ் வந்து அப்புறம் எண்ணெய் போடணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவன் வந்து கற்றுக்கிட்டு இருந்தான்.
அவங்க வந்து டீ நிறைய குடிப்பாங்க அப்படின்றதுனால சரி டீ போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து 10 மணி ஆகிடுச்சு. டீ குடிப்பாங்களா அப்படின்னு கேட்டார். அப்புறமா நான் வந்து சரி கொஞ்சமாக போடவா அப்படின்னு கேட்டேன். சரின்னு சொன்னார். இந்த பக்கம் போட்டு வச்சுட்டு அந்த பக்கம் அரிசி கழுவுறதுக்குள்ளே பொங்கி ஊற்றிடுச்சு. இந்த கேஸ் வந்து வீட்டுக்கு எமர்ஜென்சிக்காக வாங்கி வச்சுருக்கிறது. ஏன்னா கடையில் வந்து 2 கேஸ் ஆல்ரெடி இருக்குது. இந்த பக்கம் வந்து பட்டாணி ஊற வச்சாச்சு காலையில் குழம்பு செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அரிசி உளுந்து எல்லாமே இட்லிக்கு போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக அதாவது கிரைண்டரை கழுவிட்டு நம்ம வந்து அரைக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ டைம் வந்து பாருங்கள் 9:30 ஆகிடுச்சு. அவங்க இன்னுமே வரலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அரைச்சிட்டு இருக்கும்போது தான் அப்புறமா வந்தாங்க. அதுக்குள்ளே அந்த பக்கம் பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் அப்படியே வந்து அம்மியில் கொஞ்சம் கிரைண்டரில் எல்லாம் ஏதாவது ஒட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். ஏன்னா லைட்டாக கூட புளிப்பு இருக்கக்கூடாது. இங்கே புளிப்பு இருந்தால் என்ன பழசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஒடிஷாவில் வந்து புளிப்பு வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்கன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். கஞ்சி புளிப்பாக சாப்பிடுவாங்க. ஆனால் இட்லி தோசையெல்லாம் வந்து உடனே அரைச்சி உடனே செய்வாங்க. நான் வந்து ஊரில் இருக்கும்போது நிறைய வீடியோஸில் கூட காமிச்சிருப்பேன். இங்கே வந்து நம்ம நைட்டில் அரைச்சி வைக்கிறதுனால கரெக்டாக வந்து அதை பார்த்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அது காலையில் ஓரளவுக்கு புளிச்சிருக்கோம். அதை வந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுப்போம் கடையில். உளுந்து வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. கொஞ்சமாக தான் போடுறோம். அதனால் வந்து இவ்வளோ தான். உளுந்து வந்து நல்லா பொங்க வந்துருச்சு. தண்ணி லைட்டாக பக்கத்துலேயே நின்று உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவங்க வந்தாங்க. வரும்போது வந்து ரசகுல்லா கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பரோட்டா வந்து நான் ஃபுல்லாக வந்து செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக 2 பேரும் வரதாக தான் சொல்லியிருந்தாங்க. 3 பேர் வந்துட்டாங்க. எல்லாேருக்கும் வந்து சேர்த்து பரோட்டா, டால்மா, ரசகுல்லா வந்து அவங்க வாங்கிட்டு வந்தது அப்படியே கொடுத்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து சப்பாத்தி ரொட்டி கூட வந்து ரசகுல்லா வச்சு சாப்பிடுவாங்க. டால்மா ஸ்வீட்ஸ்லாம் கடையில் கூட நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். பூரி டால்மா ரசகுல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நான் மாவு அரைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவங்க வந்துட்டு அப்புறமா நான் வந்து வீடியோ எடுக்கல. அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஏன்னா ஏற்கனவே இவ்வளோ லேட்டாக வந்திருக்காங்க. இந்த டைமில் வீடியோலாம் எடுத்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பெரியவங்க அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்து என் அம்மா காலில் வந்தாங்க பெரியவங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து டீ கொடுத்தோம். நல்லா உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீடு நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி, கடை எப்படி போகுது, இந்த மிஷின் என்னது அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா பேசிவிட்டு டீ எல்லாம் குடித்த அப்புறமா சரி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாேருக்கும் வந்து பரோட்டா, டால்மா, ரசகுல்லா வந்து கொடுத்தேன். எல்லோரும் சாப்பிட்டாங்க. நான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கும்போது அம்மா வந்து இங்கே கிரைண்டர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நான் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு பரோட்டா தான் இருந்தது. டால்மா கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஒரு பரோட்டா டால்மா வச்சுட்டு நான் வந்து 10:45 கிட்டத்தட்ட ஆகப்போகுது சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரசகுல்லா வந்து ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இட்லி இருந்துச்சு. இட்லி வந்து நல்லா இல்லை. நான் வந்து ஒரே ஒரு பரோட்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரசகுல்லா இருந்தது சாப்பிட்டேன். எப்போவும் ஒரு 2 சாப்பிடுவேன். இன்றைக்கி 1 டால்மா நிறைய சாப்பிட்டுட்டேன். வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் மாவுலாம் அரைச்சி எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் கழுவிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து 11 மணி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி ஃபுல் ஈவினிங் விலாகு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.